நாம் எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி இருக்குதா? ஆசீர்வதிப்பார்னு இருக்குதா? ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார்னு இருக்கா? ஆல்ரெடி அவர் ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். ஸோ இந்த நாளில் நம்ம இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவன் இந்த மனிதர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்க நம்ம வேதத்தின் அடிப்படையிலும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதங்களை 3 வகையாக பிரிக்கிறோம் நம்ம. ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், 2வது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், 3வது மிக பிரதானமானது ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஸோ உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் என்றால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு சரீர பிரகாரமானா நோய் நொடி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு 60 வயசு ஆகுதுங்க, இன்னும் ஒரு டேப்லெட் எடுக்காமல் என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங் இந்த எரால. ஆமென். பரவாயில்ல, என்ன புண்ணியம் பண்ணீங்களோ, என்ன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்களோ, மாத்திரை இல்லாமல் இத்தனை வருஷம் ஓடுறேன். ஸோ கர்த்தருக்கு சில பேருக்கு தெரியாது, அது அவங்களுடைய திறமை அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உலக பிரகாரமாய் நல்ல ஒரு வீடு கட்டி, நல்ல வாகனங்கள் வாங்கி, நல்ல ஒரு கை நிறைய சம்பாதித்து கொண்டு இருந்தால் அது உலக பிரகாரமாய் ஆசீர்வாதங்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மிக ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னது தான்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் ஒருவன் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, கிறிஸ்துவுக்குள் அவனை ஒப்பு கொடுக்கிறானோ, அப்பொழுதே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் நிரப்பப்பட்டவனாய் மாறுகிறான். ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? இப்போ உலக பிரகாரமா ஒரு வீடு, காரு, பங்களா. சரீர பிரகாரம் நல்ல ஹெல்த்து, நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம், நல்ல ஒரு லாங் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை, சாட்சியை காத்துக்கொள்ளுகிற வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. இந்த எபேசியர் 1வது அதிகாரத்தில் 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு நான் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். நான் பிக் பண்ணது ஒரு 7 ஆசீர்வாதங்கள், அதை நான் சொல்கிறேன். நம்பர் 1, எபேசியர் 1:7 சொல்லுகிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ஸோ நம்பர் 1, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஆமென். அனுதின ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 2வது 8வது வசனம், அவருடைய கிருபை. நம்ம மேலே அவர் இரக்கம் வைக்கிறதற்கு நாம் ஏதாவது அவருக்கு செய்திருக்கிறோமா அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஏசப்பா இன்னைக்கு என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துறதுக்கு நான் ஏதாவது அவருக்கு செய்திருக்கிறேன்னா, அவருக்கு ஏதாவது நான் ஒன்று ஏதோ ஒரு தகுதி என்கிட்ட இருந்ததா, ஏதோ ஒரு திறமை என்கிட்ட இருந்ததா? இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை. அப்போ 2வது மிகப்பெரிய ஆசீர்வாதம், பாவியாக இருந்த நம்மை அவர் தேடி வந்தது அவருடைய கிருபையினால. அப்படியே கிருபை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 3வது 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்தார். தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துறார்ல, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள நம்மை வழி நடத்துறார்ல, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். 3வது 4வது 1:12 சொல்லுகிறது, தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவர்களுக்கு நடுவிலே நம்மை அவர் நீதிமானாய் கண்டு, அவர்களுக்கு நடுவில் உண்மையும் உத்தமமாக இவன் என்னை சேவிப்பான்னு கண்டு,
எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் இவன் என் ஊழியத்திற்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்ட அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். உணர்ந்து கொள்றீங்களா அதை? ஆமேன். 5வது 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தது பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் நடத்தப்படுகிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறார், என்னை கைட் பண்ணுறார். இந்த அனுபவம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இல்லாத ஒரு அனுபவம். அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது 5. 6வது 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அவருடைய அழைப்பு, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். உலகத்தில் ஞானவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல திறமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நல்ல சுருதி சுத்தமாக பாடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாட்டுன்னா ஏபிசிடியே தெரியாத நம்ம பயன்படுத்துகிறாருன்னா அவருடைய அழைப்பு. நல்ல டாக்டரின் படித்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல பெரிய ஸ்டாண்டர்ட் பைபிள் காலேஜில் படித்தவங்க இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டு அற்பமாக இருக்கிற, ஒழுங்காக என்னது பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு பேசுகிற நம்மை அவருடைய வார்த்தையை அறிவிக்க சூஸ் பண்ணார்ல, அது அவருடைய அழைப்பு. ஆமேன். ஸோ அவருடைய ஊழியத்தில் இன்றைக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு தகுதி கிரேடு நம்மக்கிட்ட இல்லை. சொல்லப்போனால் நம்ம இதை செய்ய வேண்டாமா, எப்போல்லாம் ஓட முடியுமோ அவரை விட்டு ஓடுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ரெடியாக இருந்தோம். ரெடி ஜூட்டுன்னு சொன்னால் எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி தான் இருந்தோம். நம்மை பிடிச்சி போட்டு நடத்துகிறார்ல, அது அவருடைய அழைப்பு. ஆமேன். ஸோ இந்த 6 ஆசீர்வாதங்கள், நான் மொத்தம் 7 சொன்னேன், இப்போ நான் 6 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன். நம்பர் 1 ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. 2வது அளவில்லாத அவருடைய கிருபை. 3வது அவருடைய சித்தத்தின் ரகசியம். 4வது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். 5 பரிசுத்த ஆவியின் முத்திரை. 6வது தேவனுடைய அழைப்பு. இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த 6 ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு உணர்கிறவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? ஆமேன். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆமேன். இந்த உலகத்தில் நல்ல ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார், 10 லட்சம் வேண்டாம் சொல்கிறதே சொல்லுவோம், ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு காரு, அப்படிலாம் வச்சு ஒரு 2 செக்யூரிட்டி வச்சு வீட்டுக்கு மெய்டு வச்சு உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நல்ல ஒரு 7 டிஜிட்டில் ஒரு சேலரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார்? ராஜாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். ஒரு மனுஷன் இவ்வளோ பணங்களை வச்சுருக்கா, மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 6 டிஜிட்டில் சேலரி விழுந்துட்டே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? சேர்த்துட்டே இருப்பேன், அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை எதில் போட்டால் இன்னும் பெருகும் யோசிப்போமா இல்லையா? இதை எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எந்த ஷேரில் இதில் இது பண்ணலாம், எங்கே இதை இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இப்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த 6 ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இந்த 6 ஆசீர்வாதங்களை நான் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணுறேன்னா, இதை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா. சில பேர் இன்வெஸ்ட் பண்ணாட்டாலும் இத்தனை லட்சம் சம்பளம் வாங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே சம்பளங்கள் வரும்போது அவங்களுடைய உடை மாறுது, அவங்களுடைய பேச்சு மாறுது, அவங்களுடைய குணங்கள் மாறுது. சொல்லப்போனால் பணம் ஒரு மனுஷனை மாற்றாது, பணம் ஒரு மனுஷனை அவனுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு பணம் வந்துருச்சுன்னா, அவன் பணம் வந்தோடனே ரொம்ப திமிராக நடக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் உண்மைக்குமே திமிர் ஆனவன் தான். அது அப்போ பணம் இல்லாதப்போ அவனுக்கு தெரியல, அவனை காண்பிக்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ள. ஆனால் பணம் வந்தோடனே அது என்ன பண்ணிருச்சு, வெளியில் கொண்டு வந்துருச்சு. அப்போது பணம் ஒரு மனுஷனுடைய உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வருமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த கவனம் உங்களுக்கு எப்படி இருக்குது? என் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துட்டே இருந்தால் சேர்ந்துட்டே இருக்கட்டும் அப்படி பார்த்துட்டே கிரெடிட்டட் திஸ் மச், அந்த மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு எத்தனை பேர் எவ்வளோ நாள் சிரிச்சுட்டு இருப்போம்? ஆனால் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக உள்ளே வச்சுட்டு அதை குறித்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு என்ன இல்லை, அதை யூஸ் பண்ணணுமே, இன்வெஸ்ட் பண்ணணுமே, இதை எதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற கேல்குலேஷனுக்குள்ளே நம்ம இன்னும் என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. ஏன்னா இதை பிளெஸ்ஸிங்காக நம்ம கன்சிடர் பண்ணவே இன்னும் ஆரம்பிக்கல. இது பணம் நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு, இது நம்முடைய பணம் என்று நினைத்தால் தானே எடுத்து செலவு பண்ணவாது தோணும்.
நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற உங்கள் ரட்சிப்பு, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு, கர்த்தருடைய கிருபை, அளவில்லாத அவருடைய இரக்கங்கள், அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துறதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்று நமக்கு என்ன பண்ணுறதே இல்லை, தெரிகிறதே இல்லை. இன்றைக்கு நான் ஒரு 7வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். அது இன்னைக்கு ஷார்பன் பண்ணணும்னு விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது மேலே இருக்கிற ஆரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஆக்டிவ் மோடுக்கு வந்துடும். சரியா? அதுதான் வாசிக்க போகிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், 19 வேர்ட்ஸ் 19 வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆமென். இதுதான் இந்த 7வது ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மனக்கண்கள் என்றைக்காவது அது குறித்து யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்முடைய கண் சரீர பிரகாரமாய் நம்முடைய கண் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பார்ட், அப்படித்தானே? நம்முடைய கண் இல்லாத பார்வை இழந்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களால் தன்னிச்சையாக ஒரு காரியங்களை செய்வது அப்படிங்கிறது என்னது, ரொம்ப 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 கடினம். நமக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு வேலையே ஒரு 1 hour ஆகுது, ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு 1 hour ஆகுதுன்னா பார்வை இல்லாதவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் நம்முடைய ஊழியத்தில் குறும்பூரில் ஒரு சகோதரர் கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு வருவார். அவருக்கு பார்வை கிடையாது, ஆனால் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தேவ கிருபையினால் அதை கற்றுக்கொண்டு ஊழியங்களில் அவர் வாசிப்பார். அப்போது திடீர்னு செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங்க்கு 10 மணிக்கு அவர் வாசிக்க வரணும். அப்போது முந்தின நாள் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு ஐயோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமே. ஆனால் அவருடைய கீபோர்ட்ஸ் அவருடைய எல்லா திங்ஸுமே நம்ம ஊழிய வீட்டில் ஜெப வீட்டில் தான் இருக்குது. அவர் கிளம்பி வரணும், வந்து அவர் பஸ் ஸ்டாப்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றது தான். அப்போ காலையில் 8 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் நேற்று இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் வரணும். உடனே ஐயோ சாரி பிரதர், எனக்கு இப்போ சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது, கிளம்ப முடியாது, சாரி, நீங்கள் நேற்றே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம்ல. அவருக்கு ரொம்ப வருத்தம், இன்றைக்கி ஊழியத்துக்கு வர முடியல. ஆனால் அவருடைய இயலாமை அவரால் என்ன பண்ண முடியாது, ஒரு 10 மணி ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் சொன்னால்தான் அவரால் என்ன பண்ண முடியுமா. ஏன்னா அவர் போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவர் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும்னா அதுக்கு சில டைம் எடுக்கும். அவரோட ட்ரெஸ்ஸிங்கான காரியங்கள், அவர் எந்திரிச்சு கிளம்பி வெளியில் வந்து பஸ் ஏறுவதற்கு அவர் அத்தனை பிரயாசங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். அவருக்கு ஹெல்ப்புக்கு அவரோட மனைவி, அவங்களுக்கும் பார்வை கிடையாது. எவ்வளோ ஒரு ஐரணி பாருங்க. அப்போது கர்த்தர் அந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருக்காக அவ்வளோ வாஞ்சியாய் ரொம்ப வைராகியமாக அவர் ப்ளே பண்ணுறதெல்லாம் கேட்டோன்னா நமக்கு கண்ணீரே வந்துடும். இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல கண் இருக்குது, ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவ்வளோ பிரயாசப்பட்டு வருகிற மனிதர். அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போது பார்வை ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் செய்ய நினைக்கிற காரியத்தை கூட நம்மள மாதிரி கேஷுவலாக அவரால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுக்கு டைம் தேவைப்படுது, நாட்களுக்கு முன்னாடியே சொல்லணும், இன்னும் நிறைய ஆயத்தங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தால் தான் ஏதோ அப் டு த மார்க்காவது அவரால் செயல்பட முடியுது. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாம், கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை, நம்முடைய மனக்கண்களது பிரகாசமாய் பார்க்கிற தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை ஊழியத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை புதிய காரியங்களை செய்ய துவங்கலாம். கர்த்தரிடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துடலுங்கப்பா. ஆமென். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த இடத்துல ஒருவர் உங்களை ஒரு ஆயுதத்தோடு உங்களை தாக்க வருகிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஆயுதத்தை எடுத்து என்னை தாக்க வராருன்னா நான் இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அவருக்கு ரொம்ப தொக்கா போயிடும், அப்படித்தானே? ஒரு ஆபத்து வருகிறது என்றால் டக்குன்னு நான் அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும்னா என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கணும். என் கண்ணில் பார்வை இருந்தால் தான். இல்லை ஏதோ ஒரு கல் இருக்குது, ஏதோ ஒரு குழி இருக்குது, நான் அதை விழுந்து விடாமல் நடக்கணும்னா என் பார்வை எப்படி இருக்கணும்? இன்றைக்கு நிறைய ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் உடையதாய் மாறவில்லை. ஆமென்.
கர்த்தர் அதை நம்ம இடத்துல விரும்புகிறார். நம்முடைய ஊழியத்தில் நிறைய சத்துருடைய ஸ்கீம்ஸ், சத்துருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியாக அது வந்து நம்மை அது தோற்க பண்ணுகிறது, நம்மை சீக்கிரத்தில் அது டவுன் பண்ணிடுது, சீக்கிரம் நம்மளை அது தாக்கிறது. காரணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மனக்கண்கள் அது திறக்கப்படாமல், சில பேருக்கு திறக்கப்படலை, சில பேருக்கு இன்னும் பிரகாசம் அடையலை. ஆமென். கர்த்தர் நம்முடைய மனக்கண்கள் அது திறக்கப்படணும். மனக்கண்கள் அது எங்கே இருக்குது? மணக்கண் சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த மணக்கண் எங்கே இருக்குது? ஒரு பாட்டு உண்டு, ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட்னு ஒரு பாட்டு உண்டு. என்னுடைய இருதயத்தின் கண்கள், அதுதான் என்னது? மனக்கண். அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கண்ணை என்ன பண்ணணுமா? திறக்கப்படணும். இது குறித்து சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கர்த்தரை அறிகிறதற்கும், கர்த்தருடைய அன்பில் வளருகிறதற்கும், கர்த்தருடைய கிரியைகளை திட்டமாக இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறதற்கும் நமக்கு நம்முடைய மனக்கண்கள் அது திறக்கப்பட்டே ஆகணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:18, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இதை நாங்கள் எங்கள் காலேஜ் டைமில் இதை எப்படி இந்த வசனத்தை சொல்லுவோன்னா, நாங்கள் கர்த்தாவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும்னு நாங்கள் ஜெபிப்போம். ஸோ இருதயத்தின் கண்கள், தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னா, மாம்ச பிரகாரமாக இந்த கண் இல்லை. இந்த கண்ணு நல்லா இருக்க போய் தான் வேதத்தை நம்ம படிக்கிறோம், அப்படித்தானே? அதுக்குள்ளே இருக்கிற அதிசயங்களை நம்ம உணரணும்னா, அந்த அதிசயங்களை நம்ம உணர்ந்து குணப்படணும்னா, இந்த வேதம் நம்மை மாற்றணும்னா நம்முடைய இருதயத்தின் கண்கள் அது திறக்கப்பட வேண்டும். ஆமென். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். இந்த கண்களை குறித்து வேதத்தில் நீங்கள் நிறைய காரியங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 2 நபரை நான் உங்கள் முன்னாடி நிறுத்த போகிறேன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. யோகபேத் என்ற ஸ்ரீ, ஆல்ரெடி நம்ம இவங்களை குறித்து தியானித்திருக்கோம். யோகபேத் மோசேயினுடைய தாய். அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. யோகபேத் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாளாம். ஆமென். மோசேயை பார்க்குறாங்க. மோசே வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? ஒளிச்சு வச்சிடலாம், இவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கொன்று போட்டு விடக்கூடாது. கடந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் பாஸ்டர் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு காரியம் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது, நான் ஷேர் பண்ணுறேன். யோகபேத் இன்றைக்கு இந்த குழந்தையை பெற்றெடுத்தோடனே அரசாங்கம் முழுக்க அப்போசிஷன் தான். குழந்தை வளர்க்கக்கூடாது, கொன்று போட்டுடணும். எபிரேயருடைய ஆண் குழந்தைகள் 2 வயதுக்கு உட்பட்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, நதியில் போட்டுடணும். இது ஆர்டர். எந்த குழந்தை பிறந்த உடனே தாயார் போய் அங்கே போய் போடுன்னு எந்த தாய் போட்டிருப்பாங்க? 10 மாதம் சுமந்து வலி வேதனைகளை அனுபவித்து பெற்றெடுத்து பார்க்குறாங்க ஆண் குழந்தை. இன்றைக்கு யோகபேத்தை நம்ம பைபிளில் படிக்கிறோம். மற்ற எல்லா பெண்களும் பெற்றெடுத்து, நீ மேலா, சரி போயிடு, பேக்கெட்டில் தூக்கி போடு, கொண்டு போய் போட்டுவான்னு எந்த தாய் அனுப்பியிருப்பாங்க? ஒரு தாயும் அனுப்பியிருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? எந்த தாய் தான்? ஒருவேளை அவங்களுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அவ்வளோ வலி வேதனைகளை சந்தித்தாலும் யாரும் போய் பிறந்த உடனே எஸ்ஸா நோவா, போய் போடு, குப்பையில் போடு அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை. போடுறதுக்கு எந்த தாய்க்கும் மனம் வராது. ஆனால் யோகபேத்தை வேதம் விசேஷப்படுத்தி காமிக்குது. யோகபேத்தை விசேஷப்படுத்தி வேதம் காமிச்ச உடனே எல்லாரும் போய் இறக்கம் இல்லாமல் போய் போட்டாங்க, யோகபேத் மட்டும் காப்பாற்றிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஒரு ஃப்ரேம் இருக்குது இல்லையா? அப்போ எல்லா தாய்க்கும் மத்தியில் யோகபேத் விசேஷமானவளாய் ஏன் எழுதப்படுறாங்கன்னா, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அது அழகுள்ளது என்று அவள் கண்டாளாம். ஆமென். மோசே பிறக்கும்போது எந்த குழந்தைங்க அசிங்கமாக பிறக்கும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை ரொம்ப கருப்பாக பிறந்தாலும் கலராக பிறந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு அது அழகுதான், அப்படி தானே? ஒருவேளை தகப்பன்மார் கூட பெண் பிள்ளை பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட நான் வந்து பார்க்க மாட்டேன், 2வதும் பெண் குழந்தையா 3வதும் பெண் குழந்தையா, நான் இந்த குழந்தைய எனக்கு வேண்டான்னு தகப்பன்மாரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த தாய் இந்த குழந்தை ஐயோ நல்லாவே இல்லையே, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு எந்த தாய் சொல்லுவாங்க? ஆனால் யோகபேத்துக்குள்ளே ஒரு 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 பார்வை இருந்தது. அவளுடைய கண் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, இந்த மோசே அழகுள்ளவள் என்று
அவள் வெளிப்புறமாய் கண் பார்க்குது, ஆனால் அவளுடைய உள்ளே இருக்கிற அந்த மனக்கண் விசுவாசத்தினாலே இந்த குழந்தை தரிசனம் நிறைந்தது என்று பார்த்ததாம். ஆமென். இந்த குழந்தை மேலே தேவ தரிசனம் இருக்கிறது. இதை நாம் எப்படியாவது நம்மால் முடிந்த வரைக்கும் இவளை என்ன பண்ணிடணும், இந்த குழந்தைய காப்பாற்றி விடணும் என்று அவளுடைய மனசு ஏங்கிச்சு. ஏன்னா அவளுக்குள்ளே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண், அவளுடைய மனக்கண் பிரகாசமாக இருந்ததுனால மோசேயை அவளுக்கு பிறந்த 2வது ஆண் குழந்தை, 3வது எனக்கு பிறந்த குழந்தை, இது உலகத்தில் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, ராஜாவுக்கு அதெல்லாம் அவன் மைண்டில் இல்லை. அவள் மனக்கண் திறக்கப்பட்டிருந்தது. இந்த குழந்தை மீது தேவ திட்டம் இருக்கிறதுங்கிறத அதை பார்த்துருச்சு. ஆமென். உடனே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் இந்த குழந்தைய என்ன பண்ணிடணும், காப்பாற்றிடணும். உடனே தான் அவங்க ஒரு பிளானுக்கு வராங்க, நாம் ஒளிச்சு வைக்கலாம், நம்ம இந்த குழந்தைய எப்படியாவது என்ன பண்ணிடலாம், ஒளிச்சு வைக்கலாம். இதை நான் எப்படி ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் விசுவாச வீரர்கள் பட்டியலில் யோகபேத்தும் வருகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் வர்ற பட்டியலில் யார் வரா? யோகபேத்தும் அந்த மோசேனுடைய தகப்பனும் வராது, தாய் தகப்பன்மார். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர்களுடைய பெயர் போடப்பட்டிருக்கு. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினார். ஸோ இந்த அம்ராம் யோகபேத் இவர்கள் 2 பேரும் ஆபிரகாம் அப்படி ஒவ்வொருத்தராக விசுவாச வீரர்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது எதனால் மோசையை ஒளிச்சு வச்சாங்களாம்? விசுவாசத்தினாலே, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த குழந்தைய, இது தரிசனம் நிறைந்த குழந்தை, இந்த குழந்தை மேலே தேவனுடைய திட்டம் விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, ஒளித்து வைக்கிறாங்க. யோகபேத்துக்குள்ள வெளிப்புறமாய் அது அழகாக இருந்ததா இல்லையா அது தெரியல, ஆனால் அவளுடைய மனக்கண்கள் அது பிரகாசம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தின் கண்கள் அது பிரகாசமாக இருந்தால் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களில் தேவனுடைய திட்டம், அதனுடைய டெப்த்து என்ன மாதிரி இருக்குது, தேவன் எதற்கு இதை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, எதற்கு இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை தெளிவாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை அறிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்கி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனக்கண்கள் அது பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை அவளுடைய கண்கள் திறக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா, 3வது குழந்தை, ஆல்ரெடி எனக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, ஒரு பெண் இருக்கிறாங்க, ஆரோன் மிரியாம் இருக்கிறாங்க, இந்த குழந்தையை நான் காப்பாற்ற போய் இருக்கிற 2 பிள்ளைங்களுக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, இல்லை எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னு போய் என்ன பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி நாணற்பெட்டி செஞ்சு பிறந்த உடனே போய் வைத்திருக்கலாம்ல. அவர்களும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க, அந்த தரிசனத்தை பாதுகாக்க தன்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. உங்களுக்குள்ளே பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தரிசனத்திற்காக உங்களால் கொஞ்சம் ரிஸ்காவது எடுக்கிறதுக்கு சிந்தை வரும். உங்கள் இருதயம் அதற்கு நேராக திருப்பப்படும். இல்லைனா கர்த்தர் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிற வேல்யூபிளான நிறைய காரியங்களை நீங்கள் அலட்சியமாக என்ன பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. நிறைய காரியங்கள், நிறையா உங்கள் அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்ஸு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க வரங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்க. கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்க விசேஷித்த கிருபை உங்களுக்கு பெரிதாய் தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒளித்து வைக்க ட்ரை பண்ண மாட்டீங்க, அதை பாதுகாக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன்? நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதுனால. இன்றைக்கி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார், உன் கையில் கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் கர்த்தர் நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த விசேஷித்த அழைப்பையும் உனக்குள்ளே செயல்படுத்த விரும்புகிற வரத்தையும் நீ பாதுகாக்க எப்போ விரும்புவேன்னா, உனக்குள்ளே நான் கொடுத்திருக்கிற அந்த இருதயத்தின் கண்கள் அது பிரகாசமாய் திறக்கப்பட்டால் மாத்திரமே. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள விசேஷித்த கிரியைகளை நடப்பிக்கணும்னு விரும்புகிறார். உங்களுக்குள்ளே பலத்த காரியங்களை அவர் வைத்திருக்கிறார், பல நன்மையான காரியங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் அது குறித்த உணர்வு இல்லாமல் நிறைய வேலைகளில் அதை நம்ம அலட்சியமாய், ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல,
அவர்கள் காதார கேட்டும் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, உணர மாட்டேன். கண்ணார கண்டும் அவங்களுக்கு அதை குறித்த ஒரு உணர்வு இல்லை. தங்கள் இருதயத்தினால குணப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மத்திய சுவிசேஷத்தில் திரும்ப கோட் பண்ணுறாரு. இவங்க பார்த்தா கூட இவங்களுக்கு தெரியாதுப்பா, ஏன்னா அவங்க வெளிப்புறமாய் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, மனக்கண்கள் இன்னும் என்ன பண்ணப்படலை, திறக்கப்படலை. கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார், உனக்குள்ளே இருக்கிற மனக்கண் அது திறக்கப்படணும். உன் முன்னாடி நான் வச்சிருக்கிற காரியங்களை பார்த்து இது என்ன வகை, இது என்ன காரியம், இதை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதை நான் என்ன செய்யணும், இதை குறித்த சிந்தை உனக்கு எப்போ வரும், உனக்குள்ளே இருக்கிற மனக்கண்கள் அது திறக்கப்பட்டாதான். ரெண்டாவது ஒரு நபர், அவரை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதிகள் 14:7 ஒரு வாசிக்கலாம். அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்களுக்கு பிரியமாயிருந்தாள். ஹல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு பிரியமா இருந்தாங்களாம்? இந்த சிம்சோனுடைய சம்பவங்கள் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி காரியங்கள் இப்போல்லாம் நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் சிம்சோனோட வாழ்க்கையில் நடந்தது, அதை நம்ம வாசிச்சிடலாம் சரியா? நியாயாதிபதிகள் சிம்சோனுடைய பவர் பற்றி நம்ம பார்த்துருவோம். சிம்சோன் நியாயாதிபதிகள் 16 3வது வசனம், 2, 3 ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசாவூருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடே பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள வச்சு பூட்டிட்டு போறாங்களா, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்களாம், எப்போ வருவாரு எப்போ வருவாரு. அவன் எந்திரிச்சு வந்தான், இப்படி ஷேக் பண்ணான், நிலையோடு தூக்கி கதவை தூக்கி மேலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். யோசிச்சு பாருங்க, புரிகிறதா சிம்சோனுடைய பவர், கர்த்தர் அவனுக்கு கொடுத்து இருந்த ஒரு காரியம். அப்படிப்பட்ட சிம்சோனை குறித்து நீங்கள் வாசிங்களேன், எவ்வளோ ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மனுஷன் மேலே வைத்திருக்கிறார். நம்மளுக்கு இந்த கழுதையின் பச்சை தாடையின் எலும்பு அது கதை தெரியும், அதனால நான் அதை சொல்லலை. அந்த கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போட்டு தாகத்தால் இருக்கும்போது தான் ஒரு லேகியில் உள்ள ஒரு துறவு ஆண்டவர் அந்த பள்ளத்தில் தண்ணீர் வர பண்ணுகிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். யோசிச்சு பாருங்கள், சிம்சோனை கர்த்தர் நடத்தின விதம் பிரம்மாண்டம். இன்றைக்கெலாம் இதை யாருன்னா வாசிச்சாங்கன்னா பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு மூவி எடுத்துருவாங்க, அப்படி தானே? யாருன்னா வாசிச்சாங்கன்னா இப்போ இருக்கிற அந்த குவாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற அந்த மோஷன், அந்த கிராஃபிக்ஸ், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கும் வேறு மாதிரி ஒரு மூவி என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாய் கர்த்தர் சிம்சோனை நடத்தினார். நியாயாதிபதிகள் 14:7 நம்ம வாசித்தோம், அவனுடைய கண்கள் ஒரு ஸ்திரீயின் மேலே போகுது. 3வது வசனத்தில் அவங்க தாய் தகப்பன்மார் சொல்கிற காரியங்களை வாசிக்கலாமா? 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண்ணிலையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. அவ தான் உன்னை கொல்ல போறான்னு தெரியாம அவளையே எனக்கு கொல்லுங்கள்னு என்ன பண்றான், சொல்றான். அப்போது வெளிப்புறமாய் கண்கள் இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் அதை நம்மளை என்ன பண்ணிடும், காலி பண்ணிடும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது அவங்க தாய் தகப்பன்மாருக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் இடத்துலையா போய் பொண்ணு எடுக்க போகிற? நீ போ, உன்னோட பிரதிஷ்டை என்ன, உன்னை நாங்கள் எப்படி வளர்த்தோம், உனக்காக நாங்கள் எவ்வளோ காரியங்கள், நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகினதுலேருந்து உனக்கு நான் எவ்வளோ பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை பாதுகாத்தேன். இப்போ போய் இதுலையா நீ போய் செய்ய போகிற, இந்த காரியங்கள்லையா நீ ஈடுபட போகிற? அவன் சொல்கிறான், இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் சரி என் கண்களுக்கு அதுதான் பிரியமாக இருக்குது. எந்த அளவிற்கு சிம்சோனுடைய மனக்கண்கள் இருள் அடைந்திருந்தது என்றால் அவன் தன்னுடைய மாம்ச கண்களுக்கு பின்னாடி ஓடியிருப்பான். கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்த பவர், எனக்கு தெரிஞ்சு பைபிளில் இந்த மாதிரி பவர் வேற யார் மேலேயுமே வைக்கல.
ஒவ்வொரு எளிய வானத்திலிருந்து அக்னியை இறக்குனாரு, அந்த மாதிரி காரியங்கள் நடந்தது. இந்த மாதிரி ஒரு நரியோட வாலில் தீப்பந்தத்தை கெட்டி விட்டு கூரை மேலே ஏறி விடுறது, சிங்கத்தோட இதிலிருந்து தேனை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஜங்கிள் சீரீஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்குல்ல சிம்சனுடைய லைஃப்பெல்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு வல்லமை, தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையின் ஒரு வெளிப்பாடு தான் இது. அவருடைய வல்லமையில் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன். அப்படிப்பட்ட சிம்சோன் தன்னுடைய புயத்தை நம்பி, தன்னுடைய பலத்தை நம்பி, அவனுக்கு இந்த மாதிரி காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நேச்சுரலாக நடக்கிறது. அந்த ஸ்திரீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தா இவ்வளோத்துக்கு அவனுடைய மனக்கண் குருடாக இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெண்கிட்ட முதல்ல அந்த பெண் கேட்பாங்க, இந்த மாதிரி உன்னுடைய இந்த பலத்துக்கு காரணம் என்ன, இதை நாங்கள் எடுத்துக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, உடனே இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு கெட்டுனா இதாயிரும். அதையும் அந்த பொண்ணு செஞ்சு பெரிய சிம்சோனே உன்னை பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னோடனே அவன் எந்திரிச்சோடனே அது நெருப்புப்பட்ட நூல் போல் என்ன ஆயிரும், அருந்து போயிடும். அதுக்கப்புறமும் அந்த பெண் கேட்பா, இவரும் என்ன பண்ணுவார், நம்ம சொன்னால் இந்த பொண்ணு மாட்டி விட்டுறோன்னு தெரிஞ்சும் மறுபடியும் சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு ஒரு காரணம் என்ன, மனக்கண் அந்த அளவுக்கு இருள் அடைஞ்சிருச்சு. அதாவது ஒரு நிதானமாக இருக்கிற மனிதனுக்கு சொன்னால் அது என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். இவ்வளோ கோமாளியா நீ இருப்ப, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்குது, கர்த்தருடைய வல்லமை உன் மேலே இருக்குது, கர்த்தருடைய திட்டம் உன் மேலே இருக்குது, போய் இந்த ஒரு உன் கண்களுக்கு இச்சையாய் தெரிகிற ஒரு காரியம் உன்னை கவிழ்த்து போடும்படிக்கு நீ எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போவ. கர்த்தர் அதை தான் பார்த்து கேட்குறார். இன்றைக்கு சிம்சோனுடைய கண், மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்தது. கடைசியில் அவனுடைய முடிவு எல்லாருக்குமே தெரியும். அந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களோடைய தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமுள்ள மனக்கண் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இந்த 2 சம்பவங்களை புரிஞ்சு கொள்ளணும். மோசே, யோகபேத் என்ற ஒரு ஸ்திரீ அந்த 3 மாதம் பாதுகாக்கலைன்னா கர்த்தர் வேறு திட்டத்தை வைத்திருப்பார். கர்த்தருடைய பிளானில் இல்லாத ஒரு காரியம் இல்லை. ஆனால் யோகபேத்துடைய அந்த பிரயாசம் அடுத்து அப்படியே அதை மிரியாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஏன் அந்த குழந்தைய ஒரு 3 மாதம் பார்த்துருப்பாங்க. மிரியாமுக்கு அப்போ என்ன மெச்சூரிட்டி இருந்திருக்கும், நான் போய் ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தைய ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டு வருவா, இந்த குழந்தை எப்படியாவது, ஏன் அவர்களுக்குள்ளே மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தது. அந்த தரிசனம் நிறைந்த பாத்திரத்தை எப்படியாவது காப்பாற்றிடணும், எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணிடணும். தேவன் சீயோனுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அந்த சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்து கொள்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், அதை கேரி பண்ணிக்கணும். அந்த ஒரு தாகம் யாருக்கு வரும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்கிறவருக்கு தான். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய பயங்கரமான திட்டத்தை வைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த தேசத்தை கலக்கிறதற்கான பெரிய பிளான்ஸ் உங்கள் மேலே வைத்திருக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் செயல்படாத வரைக்கும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னாலே அதுக்கு ஏதோ ஒரு சின்ன கிரியை, யோகபேத் செஞ்சது ஒரு சின்ன கிரியை தான், அதற்கு அவருடைய மனக்கண் பிரகாசமாய் திறந்திருந்தது. அதே போல் உங்கள் மேலே இருக்கிற கர்த்தருடைய திட்டங்கள் அதை நிறைவேறதுக்கு உங்கள் மனக்கண்கள் பிரகாசமாக திறந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மனக்கண் பிரகாசமாய் திறப்பதற்கு வாட் இஸ் த பேசிக் நீடு, எது நம்மளுக்கு ரொம்ப பிரதானமான தேவை, என்ன நினைக்கிறீங்க? என் மனக்கண் இப்போ கண்ணு நல்லா தெரியணும்னா கேரட் சாப்பிட சொல்கிறோம்ல, லைக் மனக்கண் திறக்கப்படணும், என்ன செய்யணும்? வாட் இஸ் த நீடு? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தன்மையான விஸ்டம் ஆஃப் காட் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த மாதிரி வேணும். அது எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பசி தாகம் உள்ள இருதயம் வேணும். ஆமேன். ஹங்கர் ஹார்ட், அதுதான் ஒரு சோர்ஸ். ஆண்டவருக்காக ஏதாவது என் வாழ்க்கையில் செய்யணுங்கிற பசி, ஆண்டவருடைய கிரியை ஏதோ என் வாழ்க்கையின் ஒரு பகுதியிலையாவது ஆண்டவருடைய சித்தத்தை நான் முழுவதுமாக நிறைவேற்றணுங்கிற தாகம். என்ன காரியம் நான் செய்கிறது அற்பமான ஒரு வேலையாக இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம், ஊழியத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கலாம், என் வேலைக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லாத, ஆனால் எப்படியாகிலும் ஆண்டவருடைய இருதயத்தின் சந்தோஷத்துக்கு நான் ஒரு காரணமாக ஆயிரணுங்கிற தாகம், ஹங்கர் ஹார்ட். அந்த ஹங்கர் ஹார்ட், பசி நிறைந்த ஒரு இருதயம் தான் அந்த இருதய கண்களை பிரகாசம் அடைய செய்யும். ஆமேன். பசி இல்லாத, ஒருவேளை நீங்கள் உள்ளான ஆத்மாவில் பசி இல்லாதவர்களாக, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுங்கிற பசி இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா
வயிற்று பசிக்காக அற்பமாய் ஓடி போகிற யாக்கோபின் குடும்பத்தார் எங்கே போய் சேர்ந்து அடைஞ்சாங்க? யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்திற்கு எதற்கு போனார்கள்? யோசேப்பை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா. சாப்பாடுக்கு ஏதாவது வேணும், அது எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, எகிப்தில் கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படி போய் லாக் ஆனவங்க தான். எத்தனை வருஷம்? 410 வருஷத்துக்கு மேலே. ஆமென். ஒருவேளை உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த பசி ஆளுகை செய்யவில்லை என்றால், வெளியில் இருக்கிற பசி, நான் வெறும் சாப்பாடை மட்டும் சொல்லலை, உலக பிரகாரமான தேவை, உலகத்தில் ஒரு வேலையாக இருக்கலாம், பொருளாதார காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கை டெம்பரரியான இந்த 70-80 வருஷங்களை கழிப்பதற்காக தேவைப்படுகிற ஒரு காரியம் உங்களை அமிழ்த்தி அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். எப்போ? உள்ளுக்குள்ளே அந்த பசி உங்களுக்கு கொடூரமாக இல்லைன்னா, ஆத்துமாவில் அந்த பசி வைராகியமாக இல்லைன்னா, வெளியில் உள்ள அந்த தேவை என்னும் பசிகள் உங்களை என்ன பண்ணிடும்? அப்படியே சாப்பிட்றோம். உங்களுக்கு தெரியாது நம்ம பசியினால் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, தொடர்ந்து 400 வருஷங்களுக்கு மேலே நம்ம சந்ததிகள் அங்கே போய் சின்ன பின்னமாக போகிறாங்கன்னு தெரியாது. பசி தானே அவங்களை அங்கே கொண்டு போச்சு. இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிற உங்கள் ஆத்துமாவில் ஒரு தீராத பசி. ஆமேன். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாவில் அந்த காணப்படுகிற அந்த பசி, அந்த ஹங்கரை இன்னைக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா. ஆமேன். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பசி எடுக்கவே ஆரம்பிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ சாப்பிடும், அவ்வளோதானே. ஆத்துமாவிலே அந்த பசி அதிகரிக்க அதிகரிக்க அதை தணிப்பதற்காக நீங்கள் ஆத்துமா ஆகாரங்களை, அதுக்கேற்ற ஆகாரங்களை உட்கொள்ள ஆரம்பிப்பீங்க. பலமான காரியங்களை செயல்படுத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். எந்த மனுஷனுக்குள்ளே அந்த ஆத்தும பசிக்கு அவன் நேரம் கொடுக்கலையோ, ஒருவேளை பெரிய பெரிய ஊழிய தரிசனத்தை பெற்ற சில நபர்கள் சில இடத்துல நின்று போனதுக்கு காரணம் அவங்களோட பசி அடங்கிருச்சு. அவங்க பசி அடங்கிருச்சு, போதும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம 30 விசுவாசிகளை வைத்து 100 100 100ன்னு ஓடுறோம். அந்த பசி 30லேருந்து 100க்கு நம்மளை என்ன பண்ணுது? 100 ஆத்மா வேணும், 100 வந்ததுக்கப்புறம் நம்முடைய கோல் அடுத்து என்னவா மாறும்? 1000 1000 1000. ஒரு வேளை 1,00,000 பேரை ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஸ்டருக்கு வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டருக்கு அன்னைக்கும் 1 கோடி 1 கோடின்னு என்ன பண்ணணும்? பசி அதிகரிக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவலி நம்ம க்ரோயிங்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். காலையில் எந்திரிக்கிறீங்க, டீ கொடுக்குறாங்க, இல்லை வேண்டாம் பசிக்கல, அப்புறம் மதியானம் ஆகுது, சாப்பாடாவது சாப்பிட, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறாங்க, இல்லை பசிக்கலன்னு சொல்கிறீங்க, நைட்டும் அப்படி சொல்கிறீங்க, அடுத்த நாளும் அப்படி சொல்கிறீங்க. என்ன பண்ணுவாங்க வீட்டில்? முதல்ல சட்டையை போட்டு கிளம்பு, டாக்டரை போய் பார்ப்போம், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அப்படி தானே? உடம்புல ஏதோ பிரச்சனை. சும்மா எப்படி ஒரு மனுஷனுக்கு பசிக்காமல் இருக்கும்? கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? தாய் தகப்பன்மார் சும்மா விட்டுருவாங்களா? பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? மனசில் எதுனா பிரச்சனையா? இல்லை யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை வேறு ஏதாவது விஷயமா? இல்லை எங்கேயாவது கேம் விளையாடு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆட்டையை போட்டாங்களா? கேட்குறோமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு பசி எடுக்கவில்லை என்றால் சம்திங் அவனுடைய ஃபிசிக்கலி அவன் நாட் ஃபிட்டுன்னு அர்த்தம். ஃபிசிக்கலி அவன் ஏதோ சிக்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உன் ஆத்துமாவில் ஊழியத்தை குறித்தும் தரிசனத்தை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் பசி எடுக்கலைன்னா உன் ஆத்துமாவில் இருக்கிற மனுஷன் ஏதோ பயங்கரமான வியாதிப்பட்டுட்டான்னு அர்த்தம். ஆமேன். நான் ஏன் அதை வியாதி என்று சொல்லுகிறேன் என்றால், நோய்க்கும் வியாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் படித்தேன், நோயினா நம்ம நொந்து போக வச்சிரும்னா லைக் இப்போது சுகர் வருது, டயபெட்டிஸ் வருது, நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க? மெலிஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம நொந்து போக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை அது தளர்வுபடுத்திகிட்டே இருக்கும். வியாதி என்றால் அது பரவக்கூடியதான், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குமா வியாதி. புரியுதா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்? நோயினா நமக்குள்ளே இருக்கும், சடன் டெத்லாம் நடந்துடாது, ஒரு நாள் நடக்கும், ஆனால் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்டடுன்னு அர்த்தம். நொந்து போக வச்சு அப்படியே நம்ம நோய் வாய்ப்பட்டு அப்படி. வியாதி என்றால் அது நமக்குள்ளே அது டக்குன்னு. கொரோனா இஸ் நோய் ஆர் வியாதி? கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஸோ இதுதான் வியாதி என்றால் அது பரவக்கூடியது. ஒரு மலேரியா வருது, ஒரு ஃப்ளூ வருது, திடீர்னு ஒரு வைரஸ் பரவுது, இதெல்லாம் என்னது? வியாதி. ஸோ நம்முடைய ஆத்மாவிலே அந்த வியாதி, அந்த பசி இன்மைங்கிற வியாதி வரும்போது அது அப்படியே என்ன பண்ணும்? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்.
நம்ம ஃபேமிலியில் இருக்க இன்னும் நல்லா போயிட்டுருக்க ஒரு ஆள் என்ன பண்ணுவது, அந்த வியாதி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அது அந்த வியாதி ஒரு சபைக்குள்ளே வரும்போது சபையில் இருக்கிற அத்தனை பிலீவர்ஸையும் அது என்ன பண்ணிடும், அது ஆட்கொண்டு விடும். அந்த வியாதிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. ஒருத்தன் தாகம் இல்லாத ஒரு ஊழியன் இருக்கிற சபையில் இணைகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்மாக்களை குறித்த தியாகம் அட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஆமென். ஒரு பாஸ்டருக்கு ஆத்ம தாகம் இல்லை, குறைவுபட்டு இருக்கிறார். ஒரு பாஸ்டர் ஜெப வாழ்க்கையில் அவர் வைராக்கியம் இழந்து இருக்கிறார்னா அவரோடு கூட நடக்கிற பிலீவர்ஸ் எப்படி தான் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த சபையோட டாக்டரின் பற்றி சொல்லும்போது, சில தலைமுறைகளாய் அந்த சபையில் ஒரு நபர் போய் இன்னொரு நபரை ஆதாயப்படுத்தி அழைத்து கொண்டு வாருங்கள், இந்த டாக்டரினே அவங்க சபையில் என்ன பண்ண மாட்டாங்களாம், பேச மாட்டாங்க. சில தலைமுறைகளாய் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த சபை பெரிய சபை, பல லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற சபை. ஆனால் அந்த டாக்டரின் என்ன பண்ண மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களா. எவ்வளோ ஒரு கொடுமையான காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்குது பார்த்தீங்களா. ஒரு தனி நபருக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு சபை ஒரு மனுஷனை புஷ் பண்ணலனா, பாஸ்டர் புஷ் பண்ணால் தானே பிலீவர்ஸ் அடுத்து புஷ் பண்ணுவாங்க. தேவன் நமக்கு கொடுத்த பிரதானமான வேலையே என்னது தான், போ, உலகமெங்கும் போ, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அரவுண்ட் த வேர்ல்டு நீ என்ன பண்ணிடு, சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போ, சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போ. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளை. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் கொடுத்தது என்னது தான், அனுப்புனார். கோ, போய் ப்ரீச் பண்ணுங்கள், காஸ்பலில் ப்ரீச் பண்ணுங்கள், ஆதாயப்படுத்துங்கள். நம்மோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை நம்ம மேலே கொடுத்த கடமை. அப்போது நம்ம மனக்கண்கள் அது பிரகாசமாக இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்க வேல்யூபிளான திங்ஸ். நான் இன்றைக்கி ஒரு சின்ன காரியம்தான், சின்ன ஒரு என்லைட் பண்ணி விட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதை போய் மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் கண்கள் பிரகாசமாக இல்லைன்னா இன்னையிலிருந்து அது ஸ்டார்ட் பண்ணப்படணும். ஒவ்வொரு நாளும் அது பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்கள் ஊழியத்தில் கனிகளை பார்க்கணுன்னா உங்கள் கண்கள் பிரகாசம் அடையணும். இன்றைக்கி ஹங்கருக்கு பதிலாக ஆங்கர் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய ஊழியர்களுக்குள்ள நம்ம ஊழியர்களுக்கு டக்குன்னு ஒரு காரியத்தை சொன்னால் சுர்றன்னு என்ன வந்துடுது, கோபம் வந்துடுது. ஆனால் ஆத்துமாவில் என்ன இல்லை, ஹங்கர் இல்லை. டக்குன்னு ஒரு காரியத்தை ஒரு எமோஷனலாக அதை இது பண்ணுறோம். எமோஷனலாக இப்போ இருக்கிற காரியங்கள் நடக்கிற காரியங்களை பார்த்து டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டலாக நம்ம காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். பிரகாசமுள்ள கண்கள் இருக்கிற ஒரு மனிதனால தான் தூரத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து இன்னைக்கு காரியங்களை செட் பண்ண முடியும். ஆமென். இன்னைக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பிரதான திட்டத்தின் ஹோல் பிக்சரை நீங்கள் பார்த்தா தான் இன்றைக்கி உங்கள் பாதைகளை உங்களால் செவ்வாய்ப்படுத்த முடியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது உங்கள் மைண்டில் இருந்தால் தான் இன்றைக்கி இது கன்சிடர் பண்ண வேண்டியது, இது கன்சிடர் பண்ண வேண்டாதது என்று தெளிவான பாதையில் உங்களால் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இல்லை நான் இப்போ இப்படியே பார்த்துட்டு தான் என் வாழ்க்கையை நடப்பேன்னா திடீர்னு எஞ்சி பார்த்தா பெரிய மலையாக இருக்கும், முட்டிட்டு தான் நிற்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தே ஆகணும். ஆமென். ஆமென். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். மாம்ச கண்கள் அற்புதத்தை கண்டும் மனக்கண்கள் திறக்கப்படாத அநேகம் பேர் இயேசுவை சுற்றி இருந்தாங்க.